ஓகே, குட் ஈவினிங். நேற்று நம்மளுக்கு கிடைக்கல லைவ் வீடியோ செய்கிறதுக்கு கொஞ்சம் வேலையாக போயிட்டு இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம ரியாக்ட் ஜேஎஸ்ல ஃபார்ம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட டெவப்ஸ் டீம் நீங்கள் வளமையாக இருக்கிற மாதிரி குரூப்பில் chat பண்ணலாம். ஸோ ஓகே, ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் இப்போ நேற்று சொன்ன மாதிரி ஃபார்ம் ரியாக்ட் ஜேஎஸில் இப்போ நம்ம அன்றைக்கு வந்து நம்ம பார்த்த வீடியோ பார்ட் 1 அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன். ஸோ ரியாக்டில் வந்து இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், ஒரு ஃபார்ம் ஒன்று செஞ்சு அந்த ஃபார்மோட வேல்யூஸை வந்து நீங்கள் சர்வ் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ரியாக்ட் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க். சரியா, இதில் வந்து டேட்டாவை சர்வ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இல்லை. ஓகே, நீங்கள் வந்து இப்போ ஒரு டேட்டாவை சர்வ் பண்ணி அதை வந்து திரும்ப இன்னொரு ஆளுக்கோ இல்லாட்டி இன்னொரு வேர்ல்டில் இன்னொரு எண்டில் இருக்கிற ஆளுக்கோ காட்டுற அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டேட்டாஸை வந்து சர்வ் பண்ணி இல்லாது. பட் நம்ம ரியாக்டை வச்சுக்கொண்டு லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொன்னால், ப்ரௌசரில் இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குக்கீஸ்ன்னு சொல்லி, இந்த குக்கீஸ் மாதிரி விஷயங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் லோக்கலாக வந்து கீ வேல்யூ பேஸை வந்து சர்வ் பண்ணி கொள்ளலாம். பட் இருந்தாலும் நம்ம இப்போ செய்ய போகிற விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், டேட்டாவை சர்வ் பண்ணுற விஷயம் இல்லை, ஜஸ்ட் ஃபார்மை வந்து பாப்புலேட் பண்ணுற விஷயத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 ஃபார்ம், ஒரு இன்புட்டும் ஒரு டெக்ஸ்ட் ஏரியாவும் போட்டுட்டும் அதை வந்து நம்மளோட ஸ்டேட், நம்ம போன தரம் பார்த்தோம் இப்படி டைட்டில், நேம், ஏஜ்ன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டில் வந்து சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி என்ன வழிகள் இருக்குன்னு சொல்கிறத பார்ப்போம். இந்த ஸ்டேட்டில் சர்வ் பண்ணுறது வந்து ஒவ்வொரு தரமும் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுற நேரம் வந்து இரேஸ் ஆகிடும். அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் வந்து லாங் டேர்ம் உங்களோட டேட்டாவை வந்து சர்வ் பண்ணி வைக்காது. ஓகே, ஸ்டேட் வந்து ஒரு ரீஃப்ரெஷில் வந்து போயிடும். பட் இருந்தாலும் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து எப்படி பாப்புலேட் பண்ணுறன்றதுக்காக நம்ம இதை பார்க்குறது நம்மளுக்கு நல்லதாக இருக்குன்னு இப்போதைக்கு. பிறகு வந்து ஃபயர்பேஸை யூஸ் பண்ணி இன் ஃபியூச்சரில் வந்து நம்மளோட டியூட்டோரியல் வந்து அப்படியே போகிற பட்சத்தில் ஃபயர்பேஸை யூஸ் பண்ணி இந்த டேட்டாஸை வந்து ஃபயர்பேஸ்ன்ற பேக்கெண்ட் ஸ்டோரேஜில் வந்து சர்வ் பண்ணுறதுக்குரிய வழிமுறைகளை ஃபியூச்சரில் லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஓகே, நாங்கள் எனக்கு கதைக்காமல் இப்போவே வந்து இந்த ஃபார்மை பற்றியே ஒரு ப்ரீஃபாக வந்து தொடங்குவோம். ஸோ இப்போ நான் இந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஃபீல்ட்ஸில் வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன். ஓகே, ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷனையும் டெலிட் பண்ணுறேன். கம்போனன்ட் டெட் மவுண்ட் வந்து அதில் இருக்கிற செட் ஸ்டேட்டையும் டெலிட் பண்ணுறேன். அப்டேட் சகலதையும் வந்து டெலிட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ நான் இதுக்குள்ளே வந்து இன்புட்டையும் பட்டனையும் மட்டும் விட்டு வைக்கிறேன். வச்சுட்டு நம்மளோட சர்வரை ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம், லோக்கல் சர்வரை. ஓகே, நான் டெஸ்க்டாப் இப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். என்னென்னு சொன்னால், கம்பைல் பண்ணுறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், கோட் பண்ணக்கூடிய இருக்கும், வியூவை இங்கே பார்த்ததாகவும் இருக்கும். ஓகே ஓகே இப்போ நான் வந்து ஸ்டேட்டில் வந்து சர்வ் பண்ண போகிற விஷயம் வந்து ஒரு ஆளோட நேம், அது வந்து ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ கேரக்டர்ஸ் இருக்கிற வழியாக நான்
டபுள் கோட்டுக்குள்ள போடுறேன் ஏஜ் வந்து ஒரு இன்டிஜர் வழியா அதுக்கு நான் 4 கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் இது இந்த யூசர்ல ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதக்கூடிய மாதிரி வைப்போம். ஓகே, இப்போ நேம் ஃபீல்டுக்கு பக்கத்தில் ஒன்றும் ஜென்ரேட் ஆகலை. என்ன ரீசன் சொன்னால் இந்த நேமுக்கு திஸ் ஸ்டேட் நேம் வந்து இங்கே நம்ம ப்ரீவியஸ்லி டிஃபைன் பண்ணி இல்லை. ஸோ அதனால் வந்து அது அங்கே ஷோ பண்ணாது. இன்கேஸ் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து இங்கே ஷோ பண்ணும். ஸோ இப்போ எல்லா ஃபார்ம்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே பிளாங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் நானும் இதை ரிமூவ் பண்ணிட்டு ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் நேம் ஷோ பண்ண போகிறோம். அடுத்தது இது ஒரு காப்பி பண்ணி h3 ஆக்கி ஏஜ் சேவ் பண்ணுவோம். இது நான் h1ஆகவே போடுறேன். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் அதுக்கு சின்னதாக இருக்கிறபடியா. ஏஜ் வந்து நாள் என்ன சொன்னால் அது ஒரு இன்டிஜர், அது வந்து டிஃபைன் பண்ணப்படலை. ஸோ அதனால் 4 அங்கே ஷோ பண்ணுது. ஸோ இப்போ இந்த 25 நான் போட்டு காட்டினதுக்கு பிறகு ஸ்டேட்டில் இனிஷியேட் பண்ணுன்னா அது வந்து இங்கே ஷோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் இந்த இன்புட்டுக்கு கீழே இருக்கிற பட்டனை பிரேக் பண்ணி அடுத்த லைனுக்கு கொண்டு வரேன். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கொள்வோம். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லி இந்த பட்டன் இதுக்கு நான் ஒரு ஸ்டைல் பண்ணுறேன். ஓகே, சரி, ஒரு 10 கொடுக்குறேன். இது இன்புட்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது நேம்ன்றதால நான் இந்த இன்புட்டை வந்து மாற்றுறேன். டைப் டெக்ஸ்டா மாற்றிட்டு இதுக்கு வந்து நேம் பண்ணுறேன். நேம் இந்த நேம் வந்து HTML attribute நேம். ஆனாலும் இந்த நேம் வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம், இந்த இடத்துக்கு செட் பண்ண போகிற நேம், இந்த அட்ரிபியூட்ற வேல்யூ. சரியா, இதையும் சேமாக இருக்கணும்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் இதோட விளக்கம். வேல்யூவில் வந்து நான் இங்கே நேமை கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இங்கே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, ஒரு எரர் ஒன்று வருது. ப்ரொவைடட் வேல்யூ ப்ராப் ஃப்ரம் ஃபார்ம் ஃபீல்ட் வித்தவுட் அன் ஆன்-செயின் ஹேண்ட்லர். ஓகே, ஆன்-செயின் ஹேண்ட்லர் வந்து அதுக்கு இல்லையா ப்ராப்பரான. ஸோ அப்படி இருக்கே இயலாது. அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்ம இங்கே ஹேண்டில் பண்ண போகிறோம். ஹேண்டில் சேஞ்ச்ன்றது இந்த நம்ம எத்தனை இன்புட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அந்த இன்புட்டுக்குரிய பாக்ஸை வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுற நேரம் அது ஃபயர் ஆகுற மாதிரிக்கு தான் செய்யணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஹேண்டில் சேஞ்ச்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம இனிஷியேட் பண்ணுறோம். ஹெடரில் மீன்ஸ் அங்கே கன்ஸ்ட்ரக்டரில். ஸோ இதை வந்து நம்ம பைண்ட் பண்ணி வச்சுட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் சர்வ் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு எரர் வரும். என்னன்னு சொன்னால் பைண்ட் வந்து அன்டிஃபைன்டுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் லோட் பண்ணுற நேரமே இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணப்படுது. ஆனாலும் இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கேயும் டிஃபைன் பண்ணப்படலை. ஸோ அதுக்குரிய ஃபங்க்ஷனை வந்து நாம் இப்போ செய்ய போகிறோம்.
handle change event. ஓகே, இப்போ நீங்க எத்தனை தரம் வேணுமென்னாலும் இந்த handle change event வந்து வெயிட் ஓகே, எத்தனை தரம் வேண்டாலும் இந்த handle change ஃபங்க்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு மெத்தட் ஒன்று நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்க இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்க எங்க வேணுமென்னாலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்க எத்தனை தரம் வேண்டாலும் ஃபார்ம்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அது மாதிரி ஒரு ட்ரிக் கொண்டு வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு வரைக்கும் உங்களுக்கு எதுவும் விளங்காமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒருக்கா குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அதில் இருந்து கொண்டு நம்ம மெட்டதை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஓகே, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இந்த ஹேண்டில் சேஞ்ச் இவெண்ட்டுக்குள்ளே ஒரு கன்ஸ்டன்ட்னு சொன்னால் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் உங்களுக்கு விளங்கும் என்ன விளக்கம்னு சொல்லி டாகர் ஈவென்ட் டாக். ஓகே, ஓகே. இப்போ நான் இவடத்துக்கிட்ட என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த 3 லைன் ஆஃப் கோட் வந்து அதை வந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஓகே, இந்த ஹேண்டில் சேஞ்ச் வந்து எங்கே ஃபயர் ஆகுது, இந்த கேஸில் வந்து நேம்ன்ற இடத்த ஃபயர் ஆகும். சில நேரம் நம்ம ஏஜ்ன்ற இடத்தையும் ஃபயர் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் என்ற இடத்துலையும் வந்து நம்ம ஃபயர் பண்ண வைக்கணும். ஓகே, இப்போ இது வந்து நேம்ன்ற இடத்துல நேம் இருக்கிற இடத்துல வந்து இது ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த இவெண்ட்ற டார்கெட்டை வந்து இது எடுத்து வைக்கும். ஓகே, இந்த கன்ஸ்டன்ட் வந்து இந்த இவெண்ட்ற டார்கெட்டை எடுத்து வச்சுட்டு இந்த வேல்யூவை வந்து செக் பண்ண இது ஒரு செக் பாக்ஸா இல்லையான்னு சொல்லி. ஸோ இது வந்து என்ன சொல்கிறேன், நம்ம கண்டிஷனல் ரெண்டரிங்னு சொல்லுவோம் ReactJSல. ஸோ இதை பற்றி நான் அப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், டார்கெட்ற டைப் இங்கே எடுத்த இந்த டார்கெட்ற டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ்ன்னு சொன்னால் இது வந்து இந்த இன்புட் வந்து ஒரு செக் பாக்ஸாக இருக்கிற பட்சத்தில் இந்த டைப் வந்து டெக்ஸ்டாக இருக்குது. ஸோ இது செக் பாக்ஸ் இல்லை. ஸோ இது செக் பாக்ஸ் இல்லாத பட்சத்தில் டார்கெட்ற வேல்யூவை வந்து எடுக்கும், இந்த வேல்யூவை வந்து சர்வ் பண்ணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் டார்கெட் வந்து செக் பண்ணியிருக்குதா இல்லையான்றதை எடுத்து சர்வ் பண்ணும். அடுத்தது இது வந்து நேம், இந்த டார்கெட்ற நேம் பண்ணக்குள்ள இந்த நேம். ஓகே, இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நான் அன்றைக்கு சொல்லி தந்த மாதிரி திஸ் ஸ்டேட் நேம் வேல்யூ அவ்வளோதான். இது எப்படி ஒர்க் பண்ணும்னு சொன்னா, இந்த நேமுக்கு அப்படின்னு சொன்னா இந்த டார்கெட் இந்த இன்புட் டார்கெட்டுக்கு மேட்ச் ஆகிற இந்த நேமுக்கு இந்த டார்கெட்ல இருந்து வர டேட்டாவை இந்த இடத்துல சேவ் பண்ணுவோம்.
அதுதான் இவ்வளோ சிம்பிளாக வந்து செய்கிறோம். ஸோ இப்படி இருக்கிற நேரம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ ஏஜ் வந்து பிளாங்காக இருக்குது இந்த இடத்துல, நேம் வந்து இந்த இடத்துல பிளாங்காக இருக்குது. ஸோ இதை வந்து நான் சர்வ் பண்ணுறேன். சர்வ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு வந்து இங்கே டைப் பண்ண இங்கே டைப் பண்ணப்படுது. ஸோ இது வந்து போன லாஸ்ட் நான் லைவ் வந்த நேரம் உங்களுக்கு சொல்லி தந்தேன், ஒரு இன்புட்டுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் சொல்லி செய்ய வேண்டி வரும். ஆனால் இது அப்படி இல்லை. இது ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் மல்டிபிள் இன்புட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். அது யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு கணக்கு நன்மைகள் இருக்கும். கணக்கு ஊர்பட்ட ஃபார்ம் இன்புட்ஸ்கள் வந்து இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் தந்து இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி மட்டும் பேஸ்ட் பண்ணுறதால மட்டும் அந்த டேட்டாஸை வந்து ஸ்டேட்டுக்குள்ளே வந்து சர்வ் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஓகே, இப்போ ஒன் சேஞ்ச் பண்ணக்குள்ள வந்து இது இங்கே அப்டேட் ஆகுது. ஓகே, இது இங்கே அப்டேட் ஆகி முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏஜ் ரெண்டு வரக்குள்ள நீங்கள் இந்த இன்புட் அப்படியே காப்பி பண்ணுவீங்க. காப்பி பண்ணி கீழே போடுவீங்க. இதுக்கு வந்து நான் ஒரு டைட்டில் கொடுக்குறேன், நேம் ஃபீல்ட். ஏஜ் ஃபீல்ட் வந்துட்டு இது வந்து நான் பிரேக் பண்ணுறேன். நம்ம பிறகு வந்து React Bootstrapல எப்படி UI செய்கிறேன்னு சொல்கிறத பார்ப்போம். பட் இப்போ நம்மளுக்கு இந்த இருக்கிற சோர்ஸஸோட போகும். ஸோ ஏஜ் ஃபீல்ட் வந்து இங்கே வருது. ஸோ நேம் இங்கே நீங்கள் சர்வ் பண்ணக்குள்ள நேமும் சர்வ் ஆகும். ஆனால் இங்கே நோட் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே நேம் சர்வ் பண்ணக்குள்ள இங்கேயும் ஃபீல்டு வந்து கண்டினியூஸாக அப்டேட் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற நேம்ன்ற ஃபீல்டுக்கு வந்து நம்ம ஏஜ்ன்றதை கொடுக்க போகிறோம். அடுத்தது இந்த டைப் வந்து ஏஜ் வந்து ஒரு இன்டெஜர் தானே, ஸோ அதனால் நான் நம்பர் வந்து கொடுக்குறேன். இந்த வேல்யூ வந்து எடுக்க வேண்டியது வந்து ஏஜ். ஸோ இப்போ சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ ஒரு எரர் ஒன்று வருது. என்னென்னு பார்ப்போம். வேல்யூ ப்ராப் இன்புட் ஷுட் பி நல் empty string of create component and define. ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது நம்பராக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம இங்கே நல்லன்னு கொடுக்கலாம். ஸோ நான் இந்த நல்லன்றது வந்து ஒன்று வந்து 0 ஆக்கலாம், இல்லாட்டி இது ஏஜெண்ட வழியாக எம்டி ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். ஸோ இப்போ அந்த எரர் போயிட்டு இங்கே வந்து ஏஜெண்ட் சொல்லக்குள்ள 24 நீ அப்டேட் பண்ணக்குள்ள இதுவும் சேர்ந்து அப்டேட் ஆகுது. ஸோ இதில் நான் என்ன உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த இன்புட்ஸ் வந்து நீங்கள் திரும்பவும் எத்தனை தரம் வேணாலும் காப்பி பண்ணி கொண்டு இவ்வளோ ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து நீங்கள் இங்கே இதை வந்து சர்வ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம ஃபைபேஸோட வந்து கான்டாக்ட் பண்ணிட்டோம், ஃபைபேஸ் வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த சர்வ் இன்ஃபர்மேஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணுற நேரம் இந்த ரெண்டு டேட்டாவையும் வந்து நம்ம சர்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது வந்து எப்படி செய்கிறது காட்டுறேன். இந்த பட்டனுக்கு வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் ஆன் கிளிக்ன்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தேன்னா இது ஒரு ஈவெண்ட் ஹேண்டில் ReactJSல ஒரு ஈவெண்ட் ஹேண்டில் இது வந்து ட்ரிகர் பண்ணணும். எப்படின்னு சொன்னால் இந்த பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் திஸ் serve infoன்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். ஸோ நம்ம இந்த திஸ் serve infoன்ற ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணுவோம். serve info alert hello serve ஒரு சும்மா ஒரு அலர்ட் ஒன்று போட்டு பார்ப்போம். ஓகே, ஹலோ serve. சரியா, இப்போ இது இந்த டேட்டா வந்து சேவ் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் அதை சேவ் பண்ணுறதுக்கு முதல் இங்கே செக் பண்ணுவோம்.
ஓகே, நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்டை மறந்துட்டோம். நான் டக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து மேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் இது வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து டெக்ஸ்ட் ஏரியாண்டோடையா இது அப்படியே வராது. ஓகே, இதுக்கு வந்து நம்ம இப்போ ஸ்டைல் பண்ணுறது இதில் பற்றி பார்ப்போம். கொஞ்சம் ஓகே, இப்போ இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகே, நீங்கள் சர்வ் பண்ணுற டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துலையும் சர்வ் ஆகும். ஸோ நம்ம அதை ஒரேடியாக பார்ப்போம். சர்வ் இன்ஃபோ பட்டனை வந்து கிளிக் பண்ணுற நேரம் நம்ம இந்த 3 டேட்டாவையும் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஓகே, இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணோம்னு சொன்னால் உங்கள் டேட்டாவும் வந்து பிளாங்காக இருக்கு. ஓகே, இதை கிளியர் பண்ணுறோம்னா இப்போ நம்ம சர்வ் இன்ஃபர்மேஷன் பண்ணுற நேரம் இந்த 3 டேட்டாவும் வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி இன்னொரு நெட்ஒர்க்குக்கோ இல்லாட்டி இன்னொரு ஏபிஐக்கோ வந்து சென்ட் பண்ணி கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஃபார்மை வந்து வெலிடேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இன்கேஸ் வந்து ஒருத்தர் இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்படி சர்வ் பண்ணால் இந்த ஃபார்மை வந்து நம்ம சர்வருக்கு அனுப்பவே இல்லை. என்னன்னு சொன்னால் இதில் ஒரு டேட்டாவும் இல்லை. ஸோ ஆக்கள் ஸ்கேம் பண்ணலாம், ஸ்பேம் பண்ணலாம், எது வேணும்னாலும் செய்யலாம். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த டேட்டாவை வந்து வெலிடேட் பண்ண போகிறோம். இப்படின்னு சொன்னால் இஃப் ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் சர்வ் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுற நேரம் நேம் வந்து எம்டியாகவே இருக்கும்னு சொன்னால் நம்ம நேம் எரர்ன்ற இடத்துல வந்து காட்டணும் நேம் இஸ் ரிக்வயர்டுன்னு சொல்லி. ஸோ நம்ம நேம் ஃபீல்டுக்குள்ள ஒரு இடத்த வந்து ஸ்மாலாக வந்து போடுவோம். திஸ் ஸ்டேட் நேம் சொல்லி இப்போ ஏஜ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. சர்வ் பண்ணக்குள்ள நேம் இல்லாட்டி, நேம் ஃபீல்டு இல்லாட்டி இதில் வந்து என்ன செய்யும், நேம் ரிக்வயர்டுன்னு சொல்லி காட்டும். ஸோ இதை வந்து நம்ம மூவ் பண்ணுவோம் நேம் இன்புட்டுக்கு கீழே. அதான் இதுக்கு சரியான இடம். ஸோ நான் இது ஒரு சின்ன ஸ்டைல் பண்ணுறேன். ஸோ நேம் எம்டியாக இருக்கிற பட்சத்தில் அடுத்துட்டு நேம் ரிக்வயர்டுன்னு சொல்லி காட்டும். ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம 3க்கும் செய்யணும். state age equal emptyன்னு சொன்னா ஏஜ் ரிக்வயர்டுன்னு பார்க்கணும். அப்படியும் இல்லை டிஸ்கிரிப்ஷனும் எம்டின்னு சொன்னா
நான் இதை காப்பி பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் எரரில் காட்டணும். டிஸ்கிரிப்ஷன் ரிக்வயர்டு. ஸோ அது மூண்டும் இல்லை, மூண்டும் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது என்று சொல்கிற பட்சத்தில் நம்ம வந்து டேட்டாவை அப்டேட் பண்ணோம்னு சொன்னால் சரி. இப்போ நம்ம இதுக்கு நேம் எரர் போலவே ஏஜ் எரரையும் வைப்போம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எரரையும் வச்சுருவோம். ஸோ இப்போ நான் இந்த ஃப்ரெண்டு ஃபீல்டையும் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்டு அந்த H1 டேக்கையும் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ சர்வ் இன்ஃபர்மேஷன் பட்டனை நான் கிளிக் பண்ணுற நேரம் நேம் ரிக்வயர்டு வரும். ஓகே, நான் நேம் வந்து டைப் பண்ணுவேன். இப்போ ஏஜ் ரிக்வயர்டு வரும். இப்போ டிஸ்கிரிப்ஷன் ரிக்வயர்டு வரும். இப்போ மூண்டும் இருக்கிற பட்சத்தில் வந்து அப்டேட் டேட்டாண்டு வரும். ஓகே, இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம இன்கேஸ் வந்து நேமை டைப் பண்ணிட்டோம், இதை டைப் பண்ண தொடங்கினோடனே இதை வந்து அழிச்சிடலாம். அதுக்காக வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் செஞ்சோம்னு சொன்னால் சரியாக கஷ்டப்பட்டுருக்கோம். நீங்களும் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அதில் சரியான கஷ்டங்கள் இந்த மாதிரி என்று உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த வேலையை பார்க்கலாம்ன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஒன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன் ஃபோக்கஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதையும் யூஸ் பண்ணலாம். ஒன் பிளர் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணலாம். திஸ் ஸ்டேட் நேம் எரர், this set state name error equal to null. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம் எரர் வருது. நான் வந்து இங்கே டைப் பண்ண போக்குள்ளேயே வந்து அந்த எரர் வந்து ரிமூவ் ஆயிடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து ஒன் ஃபோக்கஸ். இது வந்து ஒன் பிளர் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இன்னொரு ஈவெண்ட் ஹேண்ட்லர் இருக்குது. அது என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் எரரை வந்து ட்ரிகர் பண்ணியாச்சு. இந்த இன்புட்டுக்குரிய எரர் வந்து ட்ரிகர் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டில் வந்து நேம் ரிக்வயர்டு காட்டி கொண்டிருக்கேன். நான் டைப் பண்ணி முடிஞ்சு வெளியில் வந்தோடனே அந்த பிளர் வந்து ரிமூவ் ஆகுது. ஓகே, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ட்ரிக்குகள் வந்து நம்ம இதில் செஞ்சு கொள்ளலாம். ஸோ ஃபைனலி டேட்டாவை அப்டேட் பண்ணணும். அதுக்காக வந்து நான் இப்போ எல்லா இடத்தையும் வந்து இதையே செட் பண்ணி விடுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி ஏஜ் எரர் டிஸ்கிரிப்ஷன் எரர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம் ஏஜ் டைப் பண்ண வரக்குள்ளே இதாகும், டிஸ்கிரிப்ஷன் இதாகும். ஸோ மூண்டும் இருக்கிற பட்சத்தில் அப்டேட் பண்ணலாம் நம்ம டேட்டாவை. நம்மளோட லெரவலுக்கோ இல்லாட்டி ஃபைபேஸுக்கோ இல்லாட்டி அமேசான் பிளாக் ஸ்டோரேஜுக்கோ இதுக்கு வேணுமென்னான இந்த விஷயங்களை வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொள்ளலாம். இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து பிளாங்க்ல இருக்கிற நேரம் டிஸ்கிரிப்ஷன் ரிக்வயர்டுன்னு சொல்லி வரப்போகுது. ஸோ இதை விட இதில் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததில் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் சில நேரம். அப்படி கன்ஃபியூஸ் ஆகிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி எதுவும் கேட்கணுமென்று இருந்தால் நீங்கள் குரூப்பில் மெசேஜ் போடுங்க, இல்லாட்டி எனக்கு ட்வீட் பண்ணலாம். ஸ்க்ரீன்ஷாட் அடித்து உங்களோட இஷ்யூ என்னன்னு சொல்கிறதையும் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எனக்கு இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து ட்வீட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதுக்குரிய ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணுமென்று இருந்தால் நம்ம குரூப்பில் மெசேஜ் வந்து போடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஓகே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்ம வெலிடேஷன் பார்ட் வந்து பார்ப்போம். வெலிடேஷன் பார்ட்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் வந்து ரிக்வயர்டுன்னு சொன்னால் நம்ம நேம் ரிக்வயர்டுன்னு சொல்லி போடுறோம். அதே மாதிரி நேம் வந்து மினிமம் 4 கேரக்டருக்கு மேல் இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யலாம், அதுக்கு வந்து ஓ சைனை போட்டுட்டு நேம் லென்த் lesser than 4 சொன்னாலும் ஸோ நேம் ரிக்வயர்டு தான் சொல்லும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் மாற்றுவோம், வெலிட் நேம் ரிக்வயர்டுன்னு சொல்லி. இப்போ ரிசர்வ் பண்ணி பார்ப்போம், வெலிட் நேம் ரிக்வயர்டுன்னு சொல்லும். ஜாய் இப்போ டைப் பண்ணுனா ஓகே, அது வந்து 4 ரெண்டபடியாக அது ஒரு பிரச்சனையும் காட்டல. ஸோ 3 கேரக்டர்ஸ் இருக்கிற நேரம் உங்களுக்கு வந்து வெலிட் நேம் ரிக்வயர்டுன்னு சொல்லி அது கேட்குது. ஸோ இவ்வளோ தான் நான் இன்றைக்கி ஃபார்ம்ஸை வெரி பேசிக் வந்து உங்களுக்கு சொல்லி தரத்துக்கு வந்து பிளான் பண்ணேன். உங்களுக்கு எதுவும் கேட்கணும்னு சொன்னால் குரூப்பில் மெசேஜ் வந்து போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லாட்டி ட்வீட் பண்ணுங்க. நம்ம இதுக்கு பிறகு வந்து போக போக இந்த ஃபார்ம்ஸோடைய வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுற, ஃபைல் அப்லோட் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்களை வந்து பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு அதை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக ஒரு ஃபார்ம் வந்து எப்படி ரியாக்டில் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ நம்ம நாளைக்கு வந்து சந்திப்போம் ஒரு டைமுக்கு. நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன், ட்விட்டர்லேயும் போடுவேன் இந்த டைமுக்கு அடுத்த லைவ் இருக்குமென்னு சொல்லி. ஸோ அதையும் படி கண்டினியூ பண்ணுவோம். யா பாய்.